சொன்னா கேளுப்பா. பண்ணையார் குடும்பம் தான் விரோதி, நான் நாங்களுமா விரோதி? நீ ஊரை விட்டு போக கூடாது. ஆமா. ஏப்பா சின்ன பாண்டி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? என்ன ஊரை விட்டு போகுதாம? அதை தாண்டா மாமா நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா? அண்ணே, எங்களை விட்டு நீங்க மட்டும் ஊருக்கு போறீங்களா? நாங்களும் உங்க கூட வந்துடுறேன்னு. எங்களை விட்டு போகாதீங்கண்ணே. போங்கடா. நான் ஏழைங்கிற ஒரே காரணத்துக்காக பண்ணையாரமா என்ன மாப்பிள்ளைய ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் பட்டணத்துக்கு போய் ஜெயிச்சு பணக்காரனா தான் இந்த ஊருக்குள்ள வருவேன். பணக்காரன் மட்டும் எனக்கு அப்புறம் தான். பிறக்கும் போதே எல்லாரும் விருங்கையோட தானே பிறக்காங்க. ஆமாப்பா, வசதி இல்லாதவன் மரத்தடியில உட்கார்ந்து மங்காத்த ஆடுறான். வசதி உள்ளவன் கிளப்ல உட்கார்ந்து 3 சீட் ஆடுறான். ஓப்பன் ஜோக்கர் எடுத்து ஆடினவன் எல்லாம் வீட்டை வித்திருக்கான். வாழ்க்கைங்கிறதே ஒரு சூதாட்டம் மாதிரி. மங்காத்தாடி மகளை தோத்துவிட்டு இங்க தத்துவ மாடா பேசுற? போடா போடா. ஏப்பா நான் ஒரு தத்துவம் சொல்றேன். வாழ தெரிஞ்சவனுக்கு உலகமே காலடியிலப்பா. இங்க இருந்து சாதனை பண்ண அப்படிங்கிற 2ல 1 இந்த ஊர்ல இருந்தே பாத்துறேன். இப்பதான் உங்க திறமையெல்லாம் காட்டுவீங்களே. பெரியோர்களே, தாய்மார்களே, தோழர்களே, நண்பர்களே, உடன் பிறப்புகளே, ரத்தத்தின் ரத்தங்களே. அண்ணே இது கட்சி வெட்டிக்கல. சும்மா ஐயா, எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லி வைப்போம். ஏதாவது ஒரு கட்சியில இருந்து வாரிசு கிடைக்காமல போயிடும். நண்பர்களே, இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, என்னுடைய சொத்துக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு வாரிசை தேர்ந்தெடுக்க வந்திருக்கேன். எப்படி வாரிசை தேர்ந்தெடுக்கிறதுனா, அந்த காலத்துல யானை தும்பிக்கையில மாலையை கொடுத்து வாரிசை தேர்ந்தெடுப்பாங்க. அது மன்னர் காலம். நான் மன்னன் இல்ல, நாடோடி மன்னன். அதனால குரங்கு கையில பூமாலையை கொடுத்து வாரிசை தேர்ந்தெடுக்க போறேன். ஏன் நான் குரங்கு கையில பூமாலையை கொடுத்தேன்னா, குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனிதா. அப்படியே நானு உங்க அம்மா கிட்ட கேளு, இல்லைன்னா நீ பிறந்த ஆஸ்பத்திரியில கேளு. ஏயா அங்க எல்லாம் கேக்குறத விட்டுட்டு இங்க வந்து ஏயா பின்னால குத்துது குடையுதுன்னு உயிரை வாங்குறீங்க? இங்க என்ன கல்யாணமா நடக்குது? ஏயா கட்டி மேல வாசிக்க சொன்ன? வாய் சும்மா இருந்ததா அதனால வாசிக்க சொன்னேன். சும்மா இருந்தா வாசிக்கிறதா? இவர் வாய் கூட சும்மா தான் இருக்கு, மடிச்சு வச்சுக்க சும்மா இல்ல. இனிமே கட்டி மேல வாசிக்காதீங்கயா. புசுக்கு ஏயா என்ன வாரிச தேர்ந்தெடுக்கிறதா இல்ல இன்னைக்கு வாரிச முடிச்சிடுறதா? எவ்வளவு மேல வாசிக்கிறீங்களா? சும்மா இருங்கய்யா. ஆகவே நண்பர்களே, என் குரங்கு யார் கழுத்துல மாலை போடுதோ அவன் தான் என் சொத்துக்கு ஏகபோக வாரிசு. யார் கழுத்துல மாலை போடுதுன்னு பாக்கலாம். என் கழுத்துல போட சொல்லுங்க. ஏன்யா மாலையெல்லாம் அளவிய முடியாது போல இருக்க. குரங்கு உன் கையில தான் மாலையை கொடுத்துருக்கு, கழுத்துல போட்டுக்க. கிடைச்சிட்டான் கிடைச்சிட்டான் வாரிசுதான் கிடைச்சிட்டான். கிடைச்சிட்டான் கிடைச்சிட்டான் வாரிசுதான் கிடைச்சிட்டான். சொத்துக்கெல்லாம் வாரிசு கிடைச்சிட்டான். என்ன துபாய்க்காரர? யாரு பேருக்கு அர்ச்சனை? துபாய்க்கு சின்ன பாண்டிக்கு ஜோதி பேருக்கும் என்ன மந்திரம் மறந்து போச்சா? எதுக்கு யோசிக்கிறீங்க? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே. அது ஆக்சிடென்ட், நாட் இன்சிடென்ட். அவிசிட்டு சபாஷ் சின்ன பாண்டி. என்ன இங்கிலீஷ் பேசுறல? இதெல்லாம் அவருக்கு சர்வசாதாரணம். அவருக்கு 7 மொழி தெரியும். என்ன சொல்றார்? வணக்கம் சொல்றார். இவ்வளவு பெருசா சொல்றார். ஆச்சரியத்தை பத்தி இப்ப என்ன சொல்றார்? வளவளன்னு பேசாம சீக்கிரம் போய் அர்ச்சனை பண்ணுங்க. தேங்காவில பாதி முடி அவர்கிட்ட கொடுங்க. அதை எடுத்து போய் சட்னி அரைச்சி அவர் தோசை சாப்பிடணுங்கிறார். ஐயோ என்னது இவ்வளவு சின்னமா சொல்றாரு? நீங்க விளக்கமா சொல்றீங்களே. பெருசா சொல்றது, சின்னதா சொல்றது, சின்னதா சொல்றது, பெருசா சொல்றது, இதெல்லாம் அவருக்கு சர்வ சாதாரணங்க. எங்க குடும்பத்துக்காக ஒரு மொழி கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனாம்பரிசிலாசே கூடிய சீக்கிரம் இந்த கிராமத்துக்கு இந்த மொழி பரவ போகுது. ஆனாம்பரிசிலாசே மூணாசிலத்தி அரபு அர்ச்சனை பண்ணுங்க. அதேதான். அங்குளுக்கு இருக்கிற அறிவு அழகும் யாருக்கு இருக்கு இந்த உலகத்துல? நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஐயா ஏபிசிடுன்னு 4 எழுத்துல பொண்ணை தேண்ண அதே மாதிரி கிடைச்சிருச்சு. அது என்ன ஏபிசிடி? ஏ ஃபார் ஏஜ், பி ஃபார் பியூட்டி, சி ஃபார் கேரக்டர், டி ஃபார் டியூட்டி. 4 அம்சத்துல தேண்ண 4 எழுத்துலயே கிடைச்சிருச்சு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மாதிரி. அது 3 எழுத்து தானே, இது 4 எழுத்து. இது கோயில். என்ன பொருத்தம்? இது கோயில். அது சரி. முருகா என்ற இது முருகன் கோயில். அம்மா என்று அழைக்கவா, அப்பா என்று அழைக்கவா.
ஏ கருவாயா, என் வாழ்க்கையில அனாவசியமா பூந்து சதிபதிகளை பிரிக்க பார்த்த இல்ல. இப்ப என் செட்டப் படி இந்த 2 பாட்டில்களையும் இங்க மறைச்சு வைக்க போறேன். நொல்ல கண்ண உன்னை கூட்டிக்கிட்டு வருவான். நீ பாட்டில எடுப்ப, போலீஸ் குபீர்னு பாஞ்சு உன்னை பிடிக்கும். அதுக்கப்புறம் நீ கம்பிக்கு பின்னால தேம்பி தேம்பி அழப்போற. நான் கட்ல சுத்தி பாப்பாவோட குஜாலா இருக்க போறேன். அதாவது நீ உள்ள, நான் வெளியே. வரத்துக்குள்ள மாட்டிக்காம தப்பிச்சுக்கணும். மாப்பிள, பாப்பாவும் உங்க பேச்சதான் கேக்குது. அந்த சாயக்காரன் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கான். பேசாம 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருங்களேன். மாமா, அது மட்டும் நடக்காது. என்ன ஏமாத்தி என் பாப்பாவை கல்யாணம் பண்ணானே அந்த சுத்தி வேலு இல்ல மாப்பிள, சக்தி வேலு. ஏதோ ஒரு வேலு. அவன் காலமெல்லாம் கண்ணியாகி கண்ணி போயிடணும். மாப்பிள, இங்க எங்க சாராய வடை அடிக்கிறது. சாராய வடையா? எங்க? இந்த பக்கம் சாராயம் காய்ச்சற இடம் தான் மாப்பிள. இந்த பக்கம் நல்ல தேடுங்க. ரெண்டு பாட்டில் இருக்கா? நீ சொன்னது சரியா போச்சு. குடி. எனக்கு தெரியாம இருக்குமா? அடிங்க. நான் அடிக்கிறதா? ஆமா. ஐயோ, நான் அடிக்கிறது இல்ல, நீங்களே அடிங்க. 2 பாட்டிலுமா? தேங்க்ஸ். போங்க, போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். சரி மாமா. கூப்பிட்டீங்களா? எதுக்கு? வீட்டை கொஞ்சம் பாத்துக்கங்க. அந்த டப்பா பையன் சிலிம்சம் பண்ணிட்டு போறான். யாரு? சாயக்காரனா? நான் விட்டுருவேனா? அதுதானே. நல்லா அடிங்க. அடிக்கிறேன். அடிங்க. சத்திவேலு, போர்ட்ல சாயக்கடை சத்திவேல் நான் எழுதி வச்சிருக்கேன். நான் சாராயக்கடை சத்திவேல் எழுதி வச்சிருக்கேன்டா. இத போலீஸ் பாத்துச்சு. நீ உள்ள, நான் வெளியே. நீ எப்பவுமே உள்ளதான், எப்பவுமே உள்ளதான். ஏண்டா கருவாயா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா பட்ட பகல்லையே சாராயம் விப்ப? சார், அனாவசியம் சந்தேகப்படாதீங்க. நான் குடிக்கிறேன், விக்கல. ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறேன். அடிக்காதீங்க. ஏங்க, நான் சாராயம் விக்கிறேன் எவன் சொன்னது? ஏண்டா, நீ மாந்தோப்புல சாராயம் விக்கிறேன்னு அந்த சத்திவேலுங்கிற ஆடு சொன்னானே. பேர் என்ன? சக்திவேல். எப்படி இருப்பான்? கண்ணாடி போட்டிருப்பான், நெத்தில டேஞ்சர் லைட் மாதிரி பொட்டு வச்சிருப்பான். எங்க முதலாளி? முதலாளியா? ஆமாங்க, அவர் மொத்த வியாபாரி, நான் சில்லறை வியாபாரி. 2 பாட்டில் கொடுத்து வித்துட்டு வாடாம பாரு, நான் காசு கொண்டு போய் கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லங்க, ஸ்டேட்டுக்கு அவர் தான் ஹோல்சேல் வியாபாரிங்க. என்னடா சொல்ற? ஆமாங்க, அவன் சாதாரணமா ஒத்துக்க மாட்டான். என்ன அடிச்ச மாதிரி நங்கு குத்துங்க, அப்பதான் அவன் ஒத்துக்குருமா. நான் வரட்டுமா? போயிட்டு வரேன். நீ ஒண்ணு எங்களுக்கு வழிகாட்ட வேண்டாம், எங்களுக்கு இடம் தெரியும். முதல்ல ஒண்ணு உள்ள போயிட்டு அப்புறமா அவனை கவனிக்கிறோம். வா. வரையா. இங்கு சாராயம் காய்ச்சி விற்கப்படும். யோ, நானும் பல வியாபாரிகளை பார்த்திருக்கேன். இவன் தில்லான ஆளுதாயா, போர்டு போட்ல வியாபாரம் பண்றான். இங்க பாரு, பாத்தியா? என்ன சக்திவேலு சார்? அடே, நீங்களா? வாங்க வாங்க. சாப்பிடுறீங்களா? பாண்டிச்சேரியில இருந்து வந்த சுத்தமான தண்ணி. அத விடியா. ஆமா, அந்த கேஸ்ல அவன் கிடைச்சானா? அந்த கருவாயருக்கான 2 பாட்டிலோட கைப்புடியா புடிச்சு உள்ள தள்ளிட்டோம். அவனை லேசில விட்டுறாதீங்க. அவனை குனிய வச்சு மாங்குன்னு சமுத்தியா கொடுத்து தடால புடிச்சு உள்ள தள்ளிடுங்க. அதை விட பெரிய புள்ளி ஒருத்த மாட்டி இருக்கான். அப்ப அவனுக்கு சிபிஐ அனுப்பி விடுங்க. என்ன சக்தி வேலு, வீட்டுக்கு முன்னாடி போர்டு போட்டே காய்ச்ச ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பத்துல போர்டெல்லாம் கிடையாதுங்க. ஆனா சரக்கு வாங்க வரவங்க அட்ரஸ் தெரியாம அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு ஒரு போர்டை எழுதி தொங்க விட்டுட்டேன். ஆமா, வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? அமோகமா நடக்குதுங்க. அதாவது இந்த பக்கம் பெங்களூர்ல இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும், அந்த பக்கம் கேரளாவில இருந்து கொள்ளைகால் வரைக்கும் நம்ம சரக்கு தான் மார்க்கெட்ல ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. சரக்கு எப்படி? என்ன அப்படி கட்டிட்டீங்க? ஒரு தடவை ஏத்திட்டோன்னு வச்சுங்க, இறங்கவே இறங்காது. யோ, சொல்லிக்கிட்டாங்க. அதுல பாருங்க, சில்லறை வியாபாரிகளுக்கு பாட்டில்ல சப்ளை பண்றேன், மொத்த வியாபாரிகளுக்கு லோடா லாரியில ஏத்தி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறேங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த வட்டாரத்திலேயே சாயக்கார சக்தி வேலு அப்படின்னு நமக்கு ஒரு டைட்டிலே கொடுத்திருக்கிறாங்க. இங்கதான் நீ தப்பு பண்ற. சாராய கடை சக்தி வேலு. இங்கதான் நீங்களும் தப்பு பண்றீங்க. என்ன? சாயக்கார சக்தி வேலு. மறுபடியும் நீ தப்பு பண்ற. சாராய கடை சக்தி வேலு, சாயக்கார சக்தி வேலு. யோ, போர்ட படியா? நான் போட்ட போர்டு. சார் சார், எவனோ ஒருத்தன் மேல உள்ள விரோதத்தினால போர்டு எப்படி மாத்தி எழுதி இருக்கிறான் சார். மிஸ்டேக் போர்டுல தான் சார்.
மிஸ்டேக் போர்டுல இல்ல, உங்ககிட்ட தான் மிஸ்டேக் இருக்கு. இல்ல யோ, சார், இல்ல இவனை சார். முட்டிக்கு முட்டி தட்டா தான் ஒத்துக்குவான். ஒத்துக்க. அது இல்ல சார். ஒத்துக்க. இல்ல சார். ஒத்துக்க. ஒத்துக்க. யோ, அவன் சொன்ன மாதிரி இவனை டபுள் அடி அடிச்சா தான் ஒத்துக்குவான். யார் அது? ஒத்துக்க. யார் அவன்? யாரா? அந்த கருவாயா இருக்கானே, ஆத்தங்கரையில 2 பாட்டில் வச்சுட்டு விக்கிற சில்லறை வியாபாரியா? நீ மொத்த வியாபாரின்னு ஆனாயா சொன்னா? அது நாயே, எனக்கு இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி உன்னை போலீஸ்ல மாட்ட விட பார்த்தேன். என்ன சாரா வியாபாரின்னு போய் சொல்லி சந்தியில நிக்க வச்சுட்டியாடா? ஐயோ, அவன் கருவாயன் இல்லைங்க, புழுதுவாயங்க. என் மேல உள்ள விரோதத்தினால என்ன இப்படி கோத்து விட்டுட்டாங்க. கோர்க்கல, அவன் நல்லவன். யோ, போடியா. ஒத்துக்க. சரி, ஒத்துக்கிறேன். இந்த பானைய தலையில வச்சுக்கிட்டு ஊர்வலமாவா? அண்ணா, இத தலையில வச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. யோ, அடடா. அட பாவி, உன்னால நான் கட்ட, என்னால நீ கட்டேங்கிற கதையாயி போச்சு. ஏண்டா குடினா என்னன்னு தெரியாத தேசிய பரம்பரை மொத்த வியாபாரி எனக்கு பட்டம் வாங்கி கொடுத்துட்டியடா. நான் பால் புட்டியே பார்த்தது இல்ல, என்னை சாராய புட்டியை தூக்க வச்சுட்டேனே. மாப்பிள என்ன சார் தப்பாக எப்படி மாட்டினா? எல்லாரையும் வச்சு மங்காத்தா விளையாடிக்கிட்டாரு. உள்ளே வெளியேனாரு. இனிமே உள்ளதானு தள்ளிட்டு வந்தேன். அப்ப குடும்பமே கூண்டுக்குள்ளையா? ராண்டி, இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் இவன் ஆளு இவரால ஆனதுதான். இவர் காய்ச்சலவரும் இல்ல, இவன் விக்கிறவனும் இல்ல. உங்களா நான் ஜாமீன் தரேன். நீங்க போங்க சார். நீ சொல்றதுக்காக போறோம். ஸ்டேஷன் வந்து கையெழுத்து போட்டுருங்க. வாங்கயா. ஏய், ஆள் மாறி செஞ்சு அதிகப்படுத்துட்டா. முதல்ல ஒரு 2 பேரும் சேர்த்து வை. நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கேனா? உன் பேச்ச எப்ப மீறி இருக்கேன்? வாங்க, 2 பேரும் கை கொடுங்க. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கு. நான் போறேன். நல்லா இருங்கன்ட்டு போனா இப்படி அப்புறம் ராப்பொழுது நான் வெளியில எல்லாம் படுக்கணும். அப்படியா? அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அதை சொல்லுங்க. நீங்க சொல்றபடிலாம் செய்வா. சீக்கிரம். அப்படியா? ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண கூடாது. என்னடா அது மந்திரம்? சொல்றேன் மாப்பிள, எனக்கும் அந்த மந்திரத்தை சொல்லப்படாதா? சொல்றேன். கதை கொடு.